حي على الفلاح. சஹீஹுல் புகாரியில 6399வது இலக்கம். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இது இந்த மாநாட்டின் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த துஆ. இது அழகான ஒரு துஆ. என்னன்னா, அன்னஹு கான யதுஉ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி. இது ஒரு முஃமினாக நம்ம இருக்கிற நேரத்தில் நமக்கு இந்த யோசனை எல்லாம் நிறைய வரும். என்ன இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடணும். அதை ரசூல்லாங்களே கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாங்க அப்படியெல்லாம் கேட்க நினைப்போம். ஆனா ரசூல்லாங்களே அதை அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, முழுசா கேட்டுக்கிறாங்க. என்ன, அல்லாஹும்ம ஃபிர்லி ஹதீஅதி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக, வஜஹலி எனது அறியாமையை மன்னிப்பாயாக. வஜஹலி ரசூல்லாங்களே சொல்றாங்க, வஜஹலி எனது அறியாமையை மன்னிப்பாயாக. வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி, என்ற காரியங்களை நான் செய்யக்கூடிய அளவு கடந்த வீண் விரயங்கள். அளவு கடந்தா தான் வீண் விரயம், விளங்கிட்டா? அளவு கடந்த வீண் விரயங்களை எனக்கு என்ன செய்வாயாக, மன்னிப்பாய். எதுல அளவு கடந்த வீண் விரயம் வேண்டா, நிறைய செலவழிக்கிற மட்டுமல்ல, பேச்சு விடுறது, ஆடைகள், மற்ற எல்லா விஷயங்களையும் அளவு கடக்கிறது. அதுக்கு பேர் என்ன, இஸ்ராஃப். பாவத்துக்கு குர்ஆன் சொல்ற பேர் என்ன, இஸ்ராஃப். பாவம் செஞ்சுட்டானா அளவு கடந்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன, இஸ்ராஃப். அதான் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, வீண் விரயம் செய்து கொண்டவர்கள் என்ன, பாவம் செய்து கொண்டவர்களே அர்த்தம். இஸ்ராஃபி ஃபி அம்ரி, எனது காரியங்களை நான் செய்யற வீண் விரயங்கள். வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, என்ற விஷயத்தில் என்னை விட நீ தெரிஞ்சு வச்சுக்கிறாய், இதெல்லாம் பிள்ளை என்று வந்த அதே மன்னிச்சிரு. பாருங்க சுப்ஹானல்லாஹ், எப்படின்னா வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, எனது விஷயத்தில் இதெல்லாம் தவறு என்று நீ தெரிஞ்சு வச்சுக்கிறாய், எனக்கு தெரியாது அது, அவைகளை நீ என்ன செஞ்சிரு, மன்னித்து விடு. அல்லாஹும்ம ஃபிர்லி ஹஸ்லி, எனது அதாவது பொடுபோக்குத்தனமாக, நகைச்சுவையாக, விளையாட்டாக நான் செஞ்சிருப்பேன். ஆனா சீரியஸாக நான் இருந்திருக்கணும். அதுல விளையாட்டாக நான் என்ன செஞ்சிருப்பேன், இருந்திருப்பேன், அதை எனக்கு மன்னித்து விடு. வஜித்தி, சில விஷயங்கள்ல நான் வேணுமென்று தெரிந்து உணர்ந்து அந்த தவறை என்ன செஞ்சிருப்பேன், விட்டிருப்பேன். வ ஹதாயாய, எனது பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்து விடு. வ அம்தி, நான் புடிவாதம் பிடிச்சி நடந்து கொண்டவைகளையும் எனக்கு என்ன செய்து விடு, மன்னித்து விட்டு. இவ்வளவு சொல்லிட்டு இருந்தால் மன்னித்து விடல. யா அல்லாஹ், நான் ஏதாவது தெரியாம செஞ்சிருந்தால், விளங்கிட்டா, நான் வேணுமென்று செய்திருந்தால், அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. வ குல்லு தாலிக இந்தி, நான் இப்ப சொன்னதெல்லாம் என்கிட்ட இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். வ குல்லு தாலிக இந்தி, விளங்கிட்டா, எல்லாமே ஒருத்தனுக்கு தெளிவா அநியாயம் செஞ்சிருப்பாங்க. ஆனா எப்படி மன்னிப்பு கேட்கிற, ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும், ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலா, நீ செஞ்ச தவறு ஊருக்கே தெரியும். என்னட்ட ஏதாவது தவறு செய்திருந்தான்னு சொல்லுவான். அந்த மனிதர் நல்லவர்ன்றனால அவர் என்ன செய்வாரு, இல்ல அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக்கிறது. இதே முதலாவது கெடுதி. முதலாவது என்ன சொல்லணும், நான் உங்களுக்கு நிறைய செஞ்சு, நீங்க என்னதான் மறுத்தாளுன்னா நிறைய தவறு என்ன செஞ்சு, இதான் ஒரு நல்ல மனிதன். நீ ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலுன்னா அவர் நல்ல மனிதராக என்ன செய்வார், அவர் காட்டிக்கொள்ளவும் மாட்டார். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தர் உண்மையிலே மன்னிப்பு கேட்கிறோம் என்ன எப்படி இருக்கணும்னா, பிராங்கா என்ன செய்யணும், இருக்கணும். அல்லாஹ் இடத்துல பேசுற நேரத்தில் அது என்ன செய்யணும், 100% இருக்கணும். ஏன் இறைவனுக்கு நீங்க கொஞ்சம், ஏன் நிறைய பேருக்கு இந்த பாவங்களை வேற முடிவதில்லை தெரியுமா? இது ஒரு மிக முக்கியமான விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா விபச்சாரத்துக்கு காப்பாத்துறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், எங்கட அடியார்கள்ல இஹ்லாஸ் உள்ளவர் அவர், அதனால பாவத்துல இருந்து காப்பாத்தினோம் என்றான் அல்லாஹ். இப்ப நிறைய பேர் துஆ கேட்கிறா, அல்லாஹ் என்னை வட்டியிலிருந்து காப்பாற்றுவாயாக. ஆனா கேட்கிற நேரத்திலே ஒரு 10% என்ன இருக்கேன்னா, இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் மட்டும் முடிஞ்சிரட்டும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த துஆ கபூலாகட்டும், நான் வட்டியிலிருந்து. இப்ப கேட்கிற டைம்ல ஒரு உள்ளத்துல சைடுல என்ன இருக்குது, இந்த இது முடிகிற வரைக்கும் அப்படின்னு. சினிமா, நிறைய இளைஞர்கள், நான் இந்த சினிமால இருந்து எனது பக்கத்திலே ஹோல் அமைச்சிருப்பான்னு வைங்களேன், இந்த சினிமால இருந்து எப்படியாவது செஞ்சிடணும், ஆனா அந்த கடைசியா ஒன்று விளம்பரம் வந்திருக்கும், இது மட்டும் லாஸ்ட். அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிறாரு, உள்ளத்துல சைத்தான் இதை லாஸ்ட் என்ன செஞ்சிடறான், வச்சிடறான். இந்த துஆ கபூலாகுமா? கபூலாகாது. உண்மையிலேயே துஆ என்ன தெரியுமா, நான் இதற்காக சிறை சென்றாலும் சரி, ஏன்னா டோட்டல் லைஃப் இழந்தாலும் சரி, இந்த பாவத்தை நான் விடுவதுதான் ஒருத்தன் அந்த கேட்கிற நேரத்தில் இஹ்லாஸ் இருந்தா அல்லாஹ் என்ன சொல்றான், நான் அவர்களை அந்த பாவத்தை விட்டு என்ன செய்வேன், காப்பாற்றுவேன். கேட்கிற நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாத பிரார்த்தனைகள் இறைவன் என்ன செய்ய மாட்டான், கணக்கெடுக்க மாட்டான். அதே மாதிரி அதாவது இறைவன்ட்ட நலவை கேட்போம், யா அல்லாஹ் கெடுதிகள் எல்லாத்தையும் இல்லாமக்கன்னு கேட்போம். ஆனா கேட்கிற நேரத்தில் என்ன நினைப்போம்னா, இந்த பிசினஸை பாதுகாத்து அதை நலவு வேணும், இது போகாம நலவு வேணும், இதே வச்சு இது இல்லாம போய் நலவு ஆனாண்ட மாதிரி தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறது. எப்படி நலவு கிடைக்கும்? எது இழந்தாலும் சரி, நலவு எதுவும் எனக்கு மட்டும் அதை தாண்டி கேட்டால்
அது பிரார்த்தனை இஹ்லாஸ். அப்ப ரசூலுல்லாஹ் இவ்வளவு சொல்லிட்டு வகுல்லு தாலிக இந்தி இதை கேட்டுக்கிறார் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதர் நீங்க ஒரு ஆள் துஆ கேட்குறீங்க, நான் வேணுமென்று செஞ்சது, அறியாமல் செஞ்சது, பரிகாசத்தில் செஞ்சது, அதே போல் என்னது இந்த புடிவாதத்தில் செஞ்சது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிரு, எல்லாமே என்கிட்ட இருக்கேன்னா உடனே நம்மளுக்கு கெட்ட எண்ணம் வந்துடும், இவ்வளோ இவன்ட்ட இருக்குதாண்டு வணங்கிட்டா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்திராஃப் அபூ மூஸா அல்-அஷ்அரி கேட்டுக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்குறாங்க? வகுல்லு தாலிக இந்தி, எல்லாமே என்னிடத்தில் என்னது இருக்கின்றான். பணிவு இறைவனுக்கு முன்னால முக்கியம் துஆ கேட்கிற நேரத்தில். எல்லா வார்த்தைகளையும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? இதுல துஆ கேட்கிறாங்க.